Hello guys, good evening. So எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். So I welcome you all to this 11th part of our Python interview series. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி ஸ்ட்ரிங்ஸ் பற்றி கவர் பண்ணிட்டு இருக்கோம். என்ன ஸ்ட்ரிங்ஸில் வந்து பல மெத்தட்ஸ் ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ திஸ் இஸ் தி கண்டினியூடு பார்ட் ஆஃப் திஸ். ஸோ அதுவும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 bar நான் என்ன போட்டிருக்கேன். ஸோ திஸ் எஸ்பெஷலி இந்த ஸ்ட்ரிங்ஸில் திஸ் இஸ் தி 5th மெத்தட். ஸோ இன்னும் வந்து நமக்கு 4 videos இருக்கு. So if you're new here, I say that please continue to follow the videos regularly. So எந்த வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. Try to learn as much as possible. Okay. இப்போ before we jump to the video, who are we? We are Data Valley, the fastest growing edtech company of 2025. அப்படி நாங்கள் உங்களுக்கு என்ன சப்போர்ட் கொடுப்போம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, we provide you support in your IT solutions, trainings and placements. ஸோ ஐடி சொல்யூஷன்ஸ்னால் எப்படி, நீங்கள் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு டேலண்ட் பூல் ஆஃப் பீப்புள் வேணுமா? எஸ், we do provide you that. இல்லை எங்களுக்கு வந்து ட்ரைனிங்ஸ் வேணும், நாங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் படிக்கணும், டேட்டா சயின்ஸ் படிக்கணும், டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா அனலிட்டிக்ஸ், எத்திக்கல் ஹேக்கிங் படிக்கணும், MERN ஸ்டாக் டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட், back-end developer. Okay, no worries, we have got training specialist for that. இல்லை எனக்கு வந்து பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் வேணும். எஸ், we do provide you with 100% placement assistance. ஸோ நாங்கள் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ எங்கள் வெப்சைட்டை நீங்கள் வந்து datavalley.ai போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ வில் கெட் அ குட் ஐடியா அபவுட் அவர் கம்பெனி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, as I said earlier, இது ஸ்ட்ரிங்ஸில் நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் மெத்தட்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். இது இன்னும் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா மெத்தட்ஸை நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ டுடே இஸ் 11th video in this series. So I hope yesterday's session was amazing and I had a good response as well. So thank you all. Okay, to our video now. First question, explain isTitle method. The isTitle method வந்து பார்த்தீங்கன்னா பைத்தனில் it is a built-in string method. Okay, so strings பற்றி தான் நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த isTitle மெத்தட் வந்து இட் இஸ் அ built-in string method. அண்ட் இந்த டைட்டில் மெத்தட் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, it helps us to determine if a string follows the conventions of a title cased string. Title cased stringனா எப்படி, நீங்கள் வந்து இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேர்டு வச்சுருக்கிறீங்க, ப்ரோக்ராமிங் இஸ் ஃபன் அப்படின்னு நீங்கள் வச்சுருக்கீங்க, ஆர் பைத்தன் இஸ் ஃபன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ பைத்தன் இஸ் ஃபன்ன்றல பைத்தனில் இருக்க பி வந்து கேபிட்டல், ஐ வந்து கேபிட்டல், அண்ட் தென் ஃபன்ல இருக்கக்கூடிய எஃப் கேபிட்டல். ஸோ ஆல் யுவர் ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் ஆஃப் ஈச் ஆஃப் யுவர் வேர்ட் வில் பி கேபிட்டலைஸ்ட். ஸோ உங்களோட எந்த வேர்ட், எனி நம்பர் ஆஃப் வேர்ட், ஓகே, அந்த வேர்டில் எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர், ஓகே, இட் வில் பி ஆல்வேஸ் அன் அப்பர் கேஸ் லெட்டர் ஆர் அ கேபிட்டலைஸ்ட் ஃபார்மேட். ஸோ இதை தான் நீங்கள் வந்து டைட்டில் கேஸிங்னு சொல்லுவீங்க. அப்போ இந்த isTitle மெத்தட் மூலமாக நீங்கள் என்ன செய்யலாம்னா, நீங்கள் வந்து செக் பண்ணலாம் இஃப் அ பர்டிகுலர் ஸ்ட்ரிங் இஸ் ஆஃப் அ டைட்டில் கேஸ்ட் ஸ்ட்ரிங். இதுக்காக நம்ம பயன்படுத்துறது தான் isTitle மெத்தட். சரி, இதோடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பற்றி பார்க்கலாம். இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் த ஸ்ட்ரிங் இஸ் கன்சிடர்ட் டைட்டில் கேஸ்ட் அண்ட் ஃபால்ஸ் அதர்வைஸ். ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை ப்ரொவைட் பண்ணுறோம், அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்மளோட பைத்தன் வந்து வெரிஃபை பண்ணுது. அண்ட் ஒன்ஸ் இட் ஹாஸ் வெரிஃபைடு, ஸோ என்ன வெரிஃபை பண்ணுது, இஃப் the string is title cased. சரியா, any number of words it can be, but what it checks is, it checks if everything is title cased. And so what will happen is, it will return a true if everything is title case. இல்ல எனக்கு வந்து டைட்டில் கேஸில் இல்லை அப்படின்னா you will get a false. ஸோ உங்களுக்கு வந்து பூலியன் கேரக்டர்ஸ் தான் ரிட்டர்ன் வேல்யூவாக வருது. ட்ரூ if everything is title case and false otherwise. ஓகே, சரி. ஆன் வாட் பேசிஸ் நம்மளோட ஸ்ட்ரிங் வந்து ஒரு டைட்டில் கேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம்? ஸோ எந்த பேஸில் அப்படி சொல்லலாம்னா, ஃபர்ஸ்ட் திங், அட்லீஸ்ட் ஒன் கேஸ்ட் கேரக்டர் வந்து என்னன்னா இட் ஷுட் பி அ லெட்டர். சரியா, ஸோ இட் கண்டெய்ன்ஸ் அட்லீஸ்ட் ஒன் கேஸ்ட் கேரக்டர். ஸோ கேஸ்ட் கேரக்டர்னா என்ன, கேஸ்னா என்ன, ஸோ இட் ஷுட் பி அ லெட்டர் A to Z, எய்தர் கேபிட்டலாக இருக்கலாம் இல்லை லோவர் கேஸாக இருக்கலாம், இட் டசன்ட் மேட்டர். அப்படி பார்த்தா we have around 52 இல்லை. ஸோ A to Z, small left 26,
bigger, I mean capitalized formatல 26. ஸோ அதனால மொத்தமா 52ன்னு சொல்றேன். அதனால நீங்க வந்துட்டு கேட்காதீங்க 52 alphabets இருக்கான்னு கேட்காதீங்க. We have 26, but what I'm trying to refer here is lower case and upper case. ஸோ நீங்க வந்து as long as உங்களோட stringல வந்து you should have at least one cased character. Then every word in the string starts with an uppercase letter. ஸோ நீங்க வந்து any number of words, அது ஒன் வேர்டாக இருந்தாலும் பரவாயில்ல, 2 வேர்ட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அண்ட் எனி நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ். சரியா? நீங்கள் ஒரு டேட்டா வச்சுருக்கீங்க, ஒரு டேட்டா செட் வச்சுருக்கீங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸில் ஃபஸ்ட்டு லெட்டர் எப்பயுமே அப்பர் கேஸில் இருக்கணும். ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் இட் ஷுட் பி ஆல் கேபிட்டலைஸ்ட். சரியா? அண்ட் தென் தேர்ட், ஆல் அதர் லெட்டர்ஸ் வித்தின் ஈச் வேர்ட் ஆர் லோவர் கேஸ். ஸோ நீங்கள் வந்து இப்போ என்ன பார்த்தீங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் யுவர் வேர்ட் ஷுட் பி அப்பர் கேஸ், ரைட்? அப்போ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாமே லோவர் கேஸில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் நான் ஐ ட்ரை டு புட் சம்திங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்துட்டு டைட்டில் கேஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃப்ராங்க் இஸ் தி tutor today. So இதுதான் it's an example for title case. இப்போ இதில் நோட்டீஸ் பண்ணுங்களேன், ஃபர்ஸ்ட் லெட்டர் எஃப் கேபிட்டலில் இருக்கு, இஸ்ல ஐ கேபிட்டலில் இருக்கு, தல டி கேபிட்டலாக இருக்கு, டியூட்டரில் டி கேபிட்டலாக இருக்கு, டுடேல டி கேபிட்டலாக இருக்கு. பட் வாட் இஃப் ஐ ஹாவ் இன் அ டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்? டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ன்றப்ப எப்படி? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சேம் தான், பட் லெட்ஸ் புட் இட் டிஃப்ரெண்ட்லி. இப்போ இதில் வந்து நம்ம வந்து டைட்டில் கேஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்? பிகாஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் இதில் கேபிட்டல், ஆனால் இங்கே பாருங்கள் இது எல்லாமே லோவர் கேஸா? கிடையாது. இங்கே பாருங்கள் கே இஸ் கேபிட்டல். ஸோ அப்போ அது வந்து இட்ஸ் அ பிரீச் ஆஃப் டைட்டில் கேஸில். இப்போ இஸ்ல பாருங்கள் ஃபர்ஸ்ட் லெட்டர் லோவர் கேஸ் அண்ட் எஸ் வந்து கேபிட்டலில் இருக்குது. So it is a breach of lower case, sorry, breach of title case. Same with the T capital and H capital irukku. So we are breaking the law of title case. So same with tutor and today. So ungalku as long as first letter mattum capital la irundhuchna you are completely fine. Okay. Non-alphabetic characters like spaces, numbers and symbols are ignored when evaluating the title case rule. They act as separators for words, but their case is not checked. ஸோ என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு ஸ்பேஸ் இருக்குது, இல்லை ஒரு சிம்பிள் இருக்குது, இல்லை ஒரு நம்பர் வந்து உங்களோட ஸ்ட்ரிங்கில் இருக்குன்னு வச்சுப்போம். சரியா? அப்போ அது என்ன ஆகுனா, அது எல்லாமே இக்னோர் பண்ணப்பட்டுரும். ஏன் இக்னோர் ஆகுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து டைட்டில் கேஸ் தான் செக் பண்ணவே போகிறோம். சரியா? இஸ் டைட்டில் மெத்தடில் டைட்டில் கேஸ் தான் செக் பண்ண போகிறோம். டைட்டில் கேஸ்ன்றப்ப த கேஸ் ரெப்ரசன்ட்ஸ் அ லெட்டர், ரைட்? ஸோ இட் இஸ் ஆல்ரெடி ரெப்ரசன்டிங் அ லெட்டர். அப்படின்றப்ப உங்களோட நம்பரோ உங்களோட சிம்பிளோ இல்லை உங்களோட ஸ்பேஸ் பாரோ இல்லை ஒரு ஹைஃபனோ இட் டசன்ட் மேக் அ சேஞ்ச், ரைட்? தோஸ் ஆர் நாட் கேஸ், தேர்ஃபோர் தே ஆர் இக்னோர்ட். அண்ட் தென் சப்போஸ் இந்த மாதிரி ஒரு நம்பர் இல்லை ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ஒரு சிம்பிள் இருக்குன்னா அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு செப்பரேட்டராக பிஹேவ் பண்ணுவாங்க, ஆர் ஒரு டீலிமிட்டராக தே பிஹேவ். அண்ட் அப்படி பிஹேவ் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, அது கூட வரக்கூடிய கேஸ் வந்து செக் பண்ணுறது கிடையாது. ஓகே? ஸோ அந்த கேஸ்லாம் வந்து இட்ஸ் நாட் டேக்கன் இன் டு கன்சிடரேஷன். ஸோ ஈவன் இஃப் யூ ஹாவ் அ செப்பரேட்டர் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு வேர்டு இருந்தாலும் இட் இஸ் நாட் டேக்கன் இன் டு கன்சிடரேஷன். ஸோ செப்பரேட்டாக தான் இருக்கணும். ஓகே? நவ் த சின்டாக்ஸ் இஸ் string dot is title method. ஸோ இது வந்து என்னது, நீங்கள் எந்த ஸ்ட்ரிங்கில் வந்து யூ வாண்ட் டு செக் யுவர் இஸ் டைட்டில் மெத்தட். ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்ட்ரிங். அண்ட் தென் யூ ஆர் காலிங் யுவர் மெத்தட் யூஸிங் டாட் நோட்டேஷன். ஸோ dot is title method. So எல்லாமே lower case தான். So string dot is title method. Talking about the parameters, the is title method takes no parameters. So எந்த parameter இல்லாம தான் is title method works. Return value வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். True if the string is title cased according to the rules described above. So என்னென்ன ரூல்ஸ் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எப்பயுமே என்னது கேபிட்டல்ல இருக்கணும். And any letter after that must be a lower case. அண்ட் ஒரு வேர்டில் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும்தான் கேபிட்டல் லெட்டரில் இருக்கலாம். அண்ட் சப்போஸ் இஃப் யூ ஆர் ஹேவிங் an empty string or
அந்த டைட்டில் கேஸ் ஓட ரூல்ஸை வந்து மீட் பண்ணலன்னா then you are returned with the false boolean output. ஓகே, சரி, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் மூலமா இதை செக் பண்ணலாம். இப்போ I've got a perfectly title cased string here. ஸோ இதில் T capital, isல I capital, A capital, title casedல T capital and stringல S capital. And now let's see how I'm running this syntax. So நான் இன்னொரு வேரியபிள்ல I'm calling this method. So text1 ன்றப்ப this string. ஸோ இந்த ஸ்ட்ரிங்க்கு தான் நான் இப்போ வந்து என்ன செக் பண்ணணும், இஸ் டைட்டில் மெத்தடை செக் பண்ணணும். ஸோ text1 டாட் இஸ் டைட்டில் மெத்தட் அண்ட் வென் ஐ பிரிண்ட் திஸ், இப்போ அது என்ன கொடுக்கும் நமக்கு, இட் ஷுட் ரிட்டர்ன் ட்ரூ, ரைட்? ஏன்னா இட் இஸ் செக்கிங் ஃபார் டைட்டில் கேஸ் அண்ட் இஃப் இட் இஸ் தென் இட் மஸ்ட் ரிட்டர்ன் ட்ரூ. லெட்ஸ் see if it is giving the answer to us. ஓகே, நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு which is true. இப்போ என்ன பண்ணலாம், now I'm having another string where the strings are all lowercase. ஸோ இங்கே எதுவுமே கேபிட்டல் இல்லை, கரெக்டாக? திஸ்ல இல்லை, இஸ்ல இல்லை, நாட்ல இல்லை, டைட்டில் கேஸில் இல்லை, எல்லாமே இங்கே வந்து லோவர் கேஸ் லெட்டர்ஸ் தான். இப்போ when I run this, it says false. Why is that? Because in the particular string வந்து it will not match the criteria for our title case. சரி, அடுத்த ஸ்ட்ரிங். இப்போ இந்த ஸ்ட்ரிங்ல என்ன பண்றேன்னா, I'm going to have a string where என்னோட கேசிங் வந்து எல்லாமே மிக்ஸ்டு. ஸோ இங்கே பாருங்கள், திஸ்ல டி, ஓகே, தட் இஸ் ஃபைன், தட்ஸ் அ டைட்டில் கேஸ். இஸ்ல ஐ வந்து கேபிட்டல், தட் இஸ் ஃபைன். அண்ட் தென் நாட் டைட்டில் கேஸில் வந்து என் கேபிட்டல் அண்ட் வித்தவுட் அ ஸ்பேஸ் ஐ ஹாவ் டைட்டில் கேஸ், கரெக்டா? ஸோ இங்கே இப்போ ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா இட் இஸ் அ டைட்டில் கேஸ். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா? இஃப் தேட் இஸ் த கேஸ், அது வந்து ட்ரூ கொடுக்குது. ஆனால் இப்போ இது வந்து ஜாயின் ஆயிருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இட் இஸ் சிங்கிள் வேர்ட், ரைட்? நாட் டைட்டில் கேஸ்ன்றது சிங்கிள் வேர்ட் ஆயிருது. இப்போ ரன் பண்ணேன்னா ஐ கெட் அ ஃபால்ஸ் வேல்யூ. ரீசன் என்ன? பிகாஸ் டைட்டில் கேஸோட ரூல் படி ஒன்லி த ஃபர்ஸ்ட் லெட்டர் மஸ்ட் பி கேபிட்டல் அண்ட் எனி லெட்டர் ஆஃப்டர் அவர் அப்பர் கேஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் இட் ஷுட் பி லோவர் கேஸ். ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு வந்து ஒரு அப்பர் கேஸ் கிடைக்குது, அதனால இட் வில் பி த்ரோயிங் அவுட் ஃபால்ஸ். ஃபோர்த் எக்ஸாம்பிள், a string with numbers and symbols. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி என்ன சொல்லி கொடுத்துருக்குறேன், if you are having a space இல்லை ஒரு சிம்பிள் ஒரு நம்பர்னா your Python code is going to treat it as a separator or a delimiter. ஸோ இப்போ இதில் வந்து பாருங்க, Python 3.10 is great. இப்போ Python வந்து டைட்டில் கேஸில் இருக்கு, 3.10 வந்து இட்ஸ் a நம்பர். இப்போ இஸ் இருக்கு, இஸ்ல ஐ கேபிட்டல் அண்ட் கிரேட்ல ஜி கேபிட்டல். இப்போ இது வந்து will be ignored, right? Because it is not a case format. And இப்போ இதை ரன் பண்றோம்னு வைங்க, we will get the value true. Why is that? Because by the rule, if we are having any numerics, சரியா, அப்போ that will be ignored. இதோட functionality பாருங்க, non-alphabetic characters are ignored when evaluating the title case rule. They act as separators for words, but their case is not checked. ஸோ அது ஜஸ்ட் ஒரு செப்பரேட்டர் தான், பட் அதோட கேஸ்லாம் எதுவும் வந்து செக் பண்ணுறது கிடையாது, ஈவன் வென் இட் இஸ் நெக்ஸ்ட் டு தெம். வாட் இஃப் நான் இதை வந்து சேர்த்து வச்சு பிரிண்ட் பண்ணேன்னா 3.10 இஸ் கிரேட். ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் வேர்டாக நான் வந்து போடுறேன். இப்போ என்ன பண்ணுது, இப்போ இது வந்து ட்ரூவாக தான் கொடுக்குது, கரெக்டா? ஸோ இப்போ வந்து நெசசரியாக 3.10க்கு அடுத்து இது இருந்தோடனே இது வந்து இப்படி இருக்கலாம் அப்படின்னு கிடையாது. ஸோ ஆஸ் லாங் அஸ் இது வந்து ஒரு நியூமரிக்கோ இல்லை ஒரு ஸ்பேஸோ ஒரு சிம்பிளுக்கு அடுத்த ஒரு கேரக்டர் வருதுன்னா இட் ஷுட் பி கேபிட்டல், அவ்வளோதான் வேணும். ஓகே, வாட் இஃப் ஐ புட் திஸ் இன் ஸ்மால் கேஸ்? ஸோ ஓகே, இப்போ ஃபால்ஸ் ஆயிடுது. ஏன்? பிகாஸ் திஸ் இஸ் இக்னோர்ட். அண்ட் இப்போ இது இக்னோர் பண்ணிட்டு பார்த்தோன்னே ஐ வந்து கேபிட்டலில் தானே இருக்கணும், அப்போ தானே அது வந்து ஒரு டைட்டில் கேஸ். பட் இதில் இல்லை, தேர்ஃபோர் அது வந்து நமக்கு ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுது. நெக்ஸ்ட், ஒரு எம்டி ஸ்ட்ரிங்குக்கு இதோட பிஹேவியரை பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு எம்டி ஸ்ட்ரிங், இப்போ இந்த எம்டி ஸ்ட்ரிங்க்கு I'll run it. ஓகே, எம்டிக்கு வந்து இட் இஸ் ரிட்டர்னிங் ஃபால்ஸ். ஏன்? ஒரு லாஜிக்கில் யோசிச்சு பாருங்க. டைட்டில் கேஸ்க்கு யூ ஆர் கோயிங் டு வெரிஃபை அ ஸ்ட்ரிங் இஃப் இட் இஸ் ஹேவிங் டைட்டில் கேஸ்டு ஃபார்மேட். இப்போ இங்கே டைட்டில் கேஸில் இல்லைல்ல, ஏன்னா அங்கே ஒன்றுமே இல்லை, இட்ஸ் அன் எம்டி. ஸோ எம்டி ஸ்ட்ரிங்கை நீங்கள் என்ன தான் கம்பேர் பண்ணாலும் இட் இஸ் கோயிங் டு பி ரிட்டர்னிங் யூ வித் ஃபால்ஸ். இப்போ நெக்ஸ்ட்ல வந்து ஐம் ஹேவிங் ஒன் ஸ்ட்ரிங். ஸோ அந்த ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கேபிட்டல் லெட்டர், ஆல் கேப்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன்.
ஸோ இப்போ இதில் என்ன நடக்கும்? ஸோ டைட்டில் கேஸ் ரூல் என்ன? ஒன்லி ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி கேபிட்டல் அண்ட் எனிதிங் ஃபார் தட் வேர்ட் ஷுட் பி லோவர் கேஸ். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இட் கிவ்ஸ் மீ ஃபால்ஸ். ஆப்வியஸ் தானே, ஏன்னா இட் இஸ் நாட் ஃபாலோயிங் த ரூல் ஆஃப் டைட்டில் கேஸ். ஸோ நம்ம டைட்டில் கேஸ் நம்ம இஸ் டைட்டில் மெத்தடில் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணி we can check if they are title cased. Okay, சரி. To our next method, zfill method. The zfill method வந்து it is a built-in string method. Okay, இந்த built-in string method மூலமா நம்ம என்ன பண்ணலாம்னா, we use it to pad string with leading zeros until it reaches a specified total length. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், லீடிங், ஸோ நமக்கு வந்து ரெண்டு இருக்கு, லீடிங் எண்ட், ட்ரெய்லிங் எண்ட். இப்போ வாட் இஸ் zfill மெத்தட்ல இந்த வாட்டுக்கு முன்னாடி இருக்கிறது லீடிங் எண்ட், அந்த கொஸ்டின் மார்க்குக்கு அப்புறம் இருக்கிறது ட்ரெய்லிங் எண்ட். சரியா? அப்போ இந்த மெத்தட் இப்போ என்ன பண்ணுது, இட் இஸ் யூஸ் டு பேட் அ ஸ்ட்ரிங் வித் லீடிங் ஜீரோஸ் அன்டில் இட் ரீச்சஸ் ஸ்பெசிஃபைடு டோட்டல் லென்த். ஸோ நம்ம வந்து ஒரு லென்த் ப்ரொவைட் பண்ணிடுவோம், அந்த லென்த்தை மீட் பண்ணுற வரைக்கும் it will add 0 to your trailing end, sorry, to your leading end. All right, சரி. சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா string.zfill அப்புறம் பிராக்கெட்ல width போட்டிருக்கேன். ஸோ ஸ்ட்ரிங்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எந்த ஸ்ட்ரிங்ல we are calling this zfill method, அந்த ஸ்ட்ரிங் தான் இந்த ஃபர்ஸ்ட் இது. and then using dot notation I'm using the method called zfill. சரியா? zfill method, and within this method we are specifying width. இந்த width parameter அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, this is an integer representing the desired total length of the string after padding. ஸோ நீங்க இப்போ ஒரு ஸ்ட்ரிங் வச்சிருக்கீங்க, இப்போ இந்த ஸ்ட்ரிங்குக்கு வந்து நீங்க வந்து ஒரு வேல்யூ ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறீங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்கள்கிட்ட 5 லென்த் 5 இருக்கிற ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. சரியா? ஃப்ராங்க்ன்ற ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. and now what I want to do is, நான் வந்து ஒரு பேடிங்ல வந்து I'm giving widthல வந்து I'm giving value 10. இப்போ இந்த ஸ்ட்ரிங்கோட டோட்டல் லென்த் வந்து 10 மாறணும். அப்போ இது என்ன பண்ண போகுதுன்னா, it is going to add 0 before the word frank. ஸோ ஃப்ராங்க்ல தானே ஸ்டார்ட் ஆச்சு, பட் இப்போ இது என்ன பண்ணும்னா, ஃப்ராங்க்குக்கு முன்னாடி 5 0 ஆட் பண்ணிடும். அப்போ இதோட லென்த் என்ன? இப்போ it becomes 10, right? ஸோ அதுதான் இந்த width parameter வந்து அதுதான் பண்ணும். and one important thing வந்து என்னன்னா, இந்த width வந்து it should be always an integer data type. so float இல்ல character any cased format symbol கிடையாது. the width must be always as an integer data type, no other data types. சரி, functionality பத்தி பார்க்கலாம். padding with zeros. if the width provided is greater than the current length of the string, zfill method adds 0 characters to the beginning of the string until its total length equals width. ஸோ நீங்கள் என்ன வேல்யூ வந்து உங்கள் widthல ப்ரொவைட் பண்ணுறீங்களோ அந்த வேல்யூ வந்து until your string becomes that long, சரியா, அந்த லென்த்தை மீட் பண்ணுற வரைக்கும் உங்களோட பேடிங் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் வந்து நடக்கும். ஸோ பேடிங்ன்றப்ப it adds zeros to your leading end. and then handling signs. if the string starts with a sign character plus or minus, the zeros are added after the sign character, not before it. ஸோ என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங் வச்சிருக்கிறீங்க, அந்த ஸ்ட்ரிங்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹவ் ஸ்பெசிஃபைட் சம்திங் லைக் +7. இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த லென்த்தை வந்து யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் இட். அப்போ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப யூ வாண்ட் டு சேஞ்ச் இட் சம்வேர் லைக் 10. சரியா? 10 விட்த்து நீங்கள் கொடுக்குறீங்க. அப்போ இந்த +7 என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்களோட சைன் கேரக்டர் இருக்குல்ல, சைன் கேரக்டருக்கு அப்புறம் தான் இந்த ஜீரோஸ் ஆட் ஆகும். ஸோ டிஃபால்ட் பிஹேவியர் என்ன, நீங்கள் எது கொடுத்தாலும் 0 will get added here, right? 0 0 0 வந்துடும். பட் இப்போ இங்கே வந்து ஒரு சிம்பிள் இருக்குன்னா, அந்த சிம்பிளுக்கு நெக்ஸ்ட் தான் உங்களுக்கு வந்து அந்த zeros will start to be added. if the width is less than or equal to the current length of the string, no zeros are added and the original string is returned unchanged. இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்னொரு width கொடுக்குறீங்க, இந்த width வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கரண்ட் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை விட இன்னும் குட்டியானது. ஓகே, இன் தட் கேஸ் என்ன பண்ணணும்னா, உங்கள் ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபிள், ரைட்? அப்போ நீங்கள் என்னதான் வந்து உங்கள் லென்த்தை வந்து நீங்கள் கம்மியாக கொடுத்தாலும் இட் டசன்ட் மேட்டர், பிகாஸ் நோ சேஞ்ச் வில் டேக் பிளேஸ்.
and it will always return a new string. ஸோ உங்களோட ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கில் எந்த விதமான மாடிஃபிகேஷனும் இருக்காது. பட் ராதர் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து ஒரு புது ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணுவீங்க அண்ட் அந்த புது ஸ்ட்ரிங்கில் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி என்ன பேடிங் சேஞ்சஸ் அப்ளை ஆயிருக்கும். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு டெல் இஸ், உங்களுக்கு ஒரு எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரிங் இருக்கு, அதை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஏன்? பிகாஸ் டிஃபால்ட் பிஹேவியர் ஆஃப் ஸ்ட்ரிங் இஸ் தே ஆர் இம்யூட்டபிள். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க, யூ ஆர் கோயிங் டு கிரியேட் அ நியூ ஸ்ட்ரிங். இந்த நியூ ஸ்ட்ரிங்கில் யூ வாண்ட் டு ஹாவ் சம் சேஞ்சஸ் ஆல்ரெடி இன் பிளேஸ். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணுறப்பவே சில சேஞ்சஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு தென் யூ வில் ட்ரை டு create your new string. So it will return a new string basically. சரி, இப்போ வந்து கோடிங் எக்ஸாம்பிளை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி செக் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து S1 அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் வச்சுருக்கேன் அண்ட் ஐ எம் கிவிங் த ஸ்ட்ரிங் வேல்யூ 42. சரியா? அதோட வேல்யூ என்ன? 42. இப்போ என்ன பண்ணுறேன், ஐ எம் காலிங் இட் இன்டு அ நியூ வேரியபிள் கால் padded S1, padded underscore S1. அண்ட் தென் இப்போ இதோட சின்டாக்ஸ் பாருங்க. ஸோ எந்த ஸ்ட்ரிங் நான் கால் பண்ணுவோம்? ஸோ ஸ்ட்ரிங் டாட் zfill தானே. ஸோ ஸ்ட்ரிங் டாட் zfill அண்ட் வித். ஸோ இப்போ இங்கே பாருங்க, ஸ்ட்ரிங்குக்கு வந்து ஐம் காலிங் த டெக்ஸ்ட் இன் விச் ஐ வாண்ட் த சேஞ்சஸ் டு ஹேப்பன். ஸோ இந்த ஸ்ட்ரிங் வச்சு தான் ஐ வாண்ட் டு கிரியேட் நியூ ஸ்ட்ரிங் வித் திஸ் சர்டன் சேஞ்சஸ். ஸோ அப்போ அந்த ஸ்ட்ரிங்கை ஐம் காலிங் இட் ஹியர் S1 டாட் setfill மெத்தட். அண்ட் இதில் வந்து வித் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ வித் வந்து இங்கே 5ன்னு போட்டிருக்கேன். ஸோ லெட்ஸ் see what happens. இப்போ இதோட லென்த் 2ஆ? இப்போ இதோட லென்த் என்னன்னு சொல்லுவீங்க? 5, ரைட்? ஸோ zfill helps you to add zeros to your leading end of your string. சரி, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா string with leading sign. Okay, so I have a text called -123. இப்போ மைனஸ்ல இருந்து ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், if it needs to add the character it will get added after your sign. நீங்க டிஃபால்ட் பிஹேவியர் மாதிரி யோசிச்சிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து if you are expecting 0 - 1 2 3, then it is wrong. Okay, so நீங்க வந்துட்டு so how it gets added then? So minus போட்டுட்டு symbol first and then whatever the characters that you want. Okay, whatever the numbers that you have. So this is the correct method to add zeros to your particular string. And now when I run this, so -1 to 3 இருக்கு, I want till 7. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா I've got -0 0 0 and 1 2 3. அப்ப நீங்க கேட்கலாம், 7 கொடுத்தோமே அப்ப 4 0 வரணும்ல? அப்படி கிடையாது. The length of this string is already 4. So மைனஸ்க்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கு, 1க்கு ஒரு ஸ்பேஸ், 2க்கு ஒரு ஸ்பேஸ், 3க்கு ஒரு ஸ்பேஸ். ஸோ டோட்டலி ஏற்கனவே வந்து 4 ஸ்பேசஸ் ஃபில்டு. இப்போ நம்ம 7 கொடுத்தோன்னே it only adds the extra 3 characters, that is 0 to your leading end after the sign. இப்போ now I'm providing a value that is lesser than the string length. ஸோ என்னோட ஆல்ரெடி ஸ்ட்ரிங் லென்த் என்ன? இப்போ ஹெலோன்ற ஸ்ட்ரிங்குக்கு என்னோட லென்த் என்ன? 5. But what the value I am providing is setfill bracket 3. So I am providing the value 3 for it. And now when I print this, it gives me hello. There is no change taken place. So as long as நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கூட்டுறப்ப zeros will get added. And இப்போ அதோட ஒரிஜினல் சைஸை விட if you are providing a lesser value, your string will remain unchanged. Explain center method of Python strings. The center method in strings is used to center align a string within a specified width, padding the remaining space with designated character. So இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் built-in method first of all. So stringsல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு built-in method தான் வந்து center method. இந்த center method வந்து என்ன பண்ணுனா, it helps us to center align a string. ஓகே, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு width கொடுக்குறோம்னு வை, அந்த widthக்குள்ளால it will try to center align the particular string. இப்போ
whatever the padding that you are including here, சரியா? அந்த அந்த ரிமைனிங் ஸ்பேஸுக்கு எல்லாமே நம்ம வந்து ஒரு designated character நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, now let's talk about the syntax. string dot center bracketல width fill char or fill character. சரி, இப்போ இதோட பாராமீட்டர்ஸை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் width. ஸோ இந்த width வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் மேண்டட்டரி ஆர்கியூமெண்ட். ஸோ நீங்கள் இந்த width பேராமீட்டரை கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும். இட் இஸ் அன் ரெக்வயர்டு ஆர்கியூமெண்ட். அண்ட் width நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறப்ப யூ மஸ்ட் ஆல்வேஸ் சப்ளை இட் in an integer data type. Why is that? Because you cannot represent something in a float, for example. இப்போ நீங்கள் வந்துட்டு கடையில் வந்துட்டு போகிறீங்க, நீங்கள் வந்து என்ன கேட்பீங்க, give me 1 banana, give me 2 bananas. நீங்கள் வந்து எனக்கு அரை பனானா கொடுங்க, 0.35 பனானா கொடுங்க, 0.13 பனானா கொடுங்க, அப்படிலாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க, ரைட்? எய்தர் 1 banana or no banana. ஸோ சிமிலர்லி நீங்கள் வந்து இந்த width பேராமீட்டரில் you will specify your required width in an integer data type, and this is a necessary parameter, so make sure you mention it. So in the width வந்து எதை represent பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா it specifies the total desired length of the new string after centering. ஸோ நீங்கள் வந்து ஒரு உங்களோட ஸ்ட்ரிங்கை சென்டர் பண்ணிட்டு you want to attain a certain length for your string, சரியா? அப்போ உங்களோட ஸ்ட்ரிங்கும் சென்டர் ஆயிரும், அட் தி சேம் டைம் நீங்கள் தேடின ஒரு வேல்யூ ஆர் நீங்கள் நினச்ச ஒரு லென்த்தையும் உங்களால் ரீச் பண்ண முடியும். அண்ட் இந்த ஃபில் கேர் அப்படின்ற ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. இந்த ஃபில் கேர் பேராமீட்டர் வந்து ஒரு ஆப்ஷனல் பேராமீட்டர். ஸோ இந்த ஆப்ஷனல் பேராமீட்டரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா it must be a single character that will be used to pad the string on both sides. ஸோ நீங்கள் என்னென்னா இப்போ வித்தில் வந்து உங்களுக்கு வித் ஆட் ஆகுது, கரெக்டாக உங்களோட ஸ்ட்ரிங்கை சென்டர் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரிங்கோட பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு it brings the string to the center and the spaces to the side, கரெக்டா, until it meets the length of the width. And fill carல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா you have to provide only a single character, not any group of character, not anything above one character basically. ஸோ அப்போ நான் வந்து ஒரு டிசைன் கொடுக்க முடியும்னாலும் யூ கேன் ஜஸ்ட் யூஸ் ஒன், சரியா? நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு வந்து யூ கேனாட் கிவ் எனி நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், ஒன்லி ஒன் கேரக்டர், அண்ட் திஸ் வில் பி யூஸ் டு பேட் தி ஸ்ட்ரிங்ஸ் ஆன் போத் சைட்ஸ். ஸோ நீங்கள் இந்த ஃபில் கேரில் என்ன கொடுக்குறீங்களோ உங்கள் ஸ்ட்ரிங் நடுவில் இருக்கா, அப்போ அதோட ரைட் அண்ட் லெஃப்ட் பேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் எவர் த ஃபில் கேரக்டர் தட் யூ ப்ரொவைட் அந்த கேரக்டர் வில் கெட் ஃபில்ட் இன் தி போத் சைட்ஸ், சரியா? நம்ம வந்து இப்போ இந்த ஃபில் கேர் வந்து என்னன்னு பார்த்தோம், இட்ஸ் அன் ஆப்ஷனல் பேராமீட்டர். சப்போஸ் இந்த ஆப்ஷனல் பேராமீட்டர் இருக்குல்ல, வி ஆர் நாட் ப்ரொவைடிங் இட், அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃபால்ட்டாகவே இட் பிகம்ஸ் அ டிஃபால்ட் பிஹேவியர். ஸோ வென் யூ டோன்ட் மென்ஷன் த ஃபில் கேர் அதோட டிஃபால்ட் பிஹேவியர் போயிடும். அண்ட் இந்த சென்டரோட டிஃபால்ட் பிஹேவியர் வித்தவுட் தி பேராமீட்டர் ஃபில் கேர் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் வில் ஸ்டார்ட் ஃபில்லிங் தி ஒயிட் ஸ்பேஸ், சரியா? ஒயிட் ஸ்பேஸ்ன்றப்ப நம்மளோட ஸ்பேஸ் தான் சொல்றேன். ஸோ டிஃபால்ட் பிஹேவியர் என்னன்னா இஃப் யூ டோன்ட் வாண்ட் if you don't mention any of the characters to be padded across your right and left, then you'll be filled with space. Let's talk about the functionality. It calculates padding. The method determines how many padding characters are needed on each side to make the original string fit within the width. So உங்களுக்கு முதல்ல எவ்வளோ padding characters வேணும்னு அது பார்க்கும். ஓகே, இந்த padding characters மூலமா it will split, ஓகே, அந்த padding characters it will split to your left and your right side of your string to make the original string fit within the width. ஸோ நீங்கள் வந்து என்ன width ப்ரொவைட் பண்ணுறீங்களோ அது பேடிங் ஸ்ப்ளிட் ஆகி முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஸ்ட்ரிங்கை, ஓகே, த எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரிங்கை அது வந்து இட் ட்ரைஸ் டு ஃபில் இன் டு யுவர் ஒரிஜினல் ஸ்ட்ரிங் ஃபிட் வித்இன் த width. ஸோ பேடிங் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க, அந்த பேடிங் வந்து இல் ஸ்டார்ட் கெட்டிங் calculated and those padding is split across your left and right side, and after that your original string is fit within this particular width. Functionality is 2. Center string. The original string is placed in the middle of the new string. So எந்த string நீங்க வந்து கால் பண்றீங்கல, ஒரு string கால் பண்ணி தான் you'll be running this. அப்ப அந்த ஒரிஜினல் ஸ்ட்ரிங் வந்து it will be placed in the middle of our new string. Applies padding. So the fill char or spaces by default is added evenly to both the left and right sides of the original string. To
to reach their specified width. If the total number of padding characters is odd, one more padding character is added to your right side. So என்னன்னா நீங்க ஃபில் கேர்ல வந்து ஒரு இது கொடுக்குறீங்க, ஒரு கேரக்டர் கொடுக்குறீங்க, இல்ல பை டிஃபால்ட் வந்து ஒயிட் ஸ்பேஸ் இருக்கு. இப்போ இது வந்து ஆஃப்டர் யுவர் பேடிங் இஸ் கால்குலேட்டட், ஓகே, வாட் டு டிஸ்ட்ரிபியூட் பிட்வீன் யுவர் ரைட் அண்ட் லெஃப்ட் சைட். ஸோ இந்த ஃபில் கேர் போட்டு அந்த பேடிங் அப்ளைட் ஆயிடுதா? ஆனாலும் ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே நான் வந்து ஒரு பேடிங் 5ன்னு கொடுக்குறேன். ஸோ 5 இஸ் அன் ஆட் நம்பர். இப்போ இது எப்படி நீங்கள் ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு பேடிங் நம்பர் 10ன்னு கொடுக்குறேன்னு வைங்க. அப்படின்னா யூ கேன் பி ஷுர் தட் ஓகே ரைட் சைடுக்கு 10, லெஃப்ட் சைடுக்கு 5. ஸோ ஈவென்ச்சுவலி வில் ஸ்பிளிட் 5 to both sides பிகாஸ் அது வந்து ஒரு ஈவன் நம்பர். பட் வாட் இஸ் த சினாரியோ வித் அவர் ஆட் நம்பர்? இப்போ நான் வந்து ஒரு ஆட் நம்பர் 5ன்னு வச்சிருக்கேன்னு வைங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஒன் மோர் பேடிங் கெட்ஸ் ஆடட். ஸோ இப்போ 5 + 1 ஆகிடும் 6, and 3 is split across your left and your right side. So that is how your padding gets applied, and this returns a new string. So a new string is written containing the centered original string with the applied padding. The original string remains unchanged. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை கால் பண்ணி அந்த ஸ்ட்ரிங்கில் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, யூ வில் ட்ரை டு ரன் திஸ் பேடிங் ஃபங்க்ஷனாலிட்டி. அப்போ இந்த சென்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த பேடிங் பண்ணுறப்ப your original string is not going to change because in Python strings, first character they are immutable and you cannot expect a in place modification. So default behavior என்ன பண்ணிடும், it will return you a new string, and இந்த new stringல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த width, அதாவது இந்த white space வந்து will be allocated to your both sides of your string, and நீங்க கொடுத்த string வந்து it becomes the center. ஸோ உங்கள் ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கில் நீங்கள் என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து இந்த நியூவாக கிரியேட் பண்ணப்பட்ட ஸ்ட்ரிங்கில் இட் வில் பி இன் த சென்டர். அப்புறம் இதோட எட்ஜ் கேசஸ் பற்றி பார்க்கலாம். இஃப் த வித் ப்ரொவைடட் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு தி லென்த் ஆஃப் தி ஒரிஜினல் ஸ்ட்ரிங், த சென்டர் மெத்தட் ரிட்டர்ன்ஸ் தி ஒரிஜினல் ஸ்ட்ரிங் வித்தவுட் எனி சேஞ்சஸ் ஆர் பேடிங். ஸோ நீங்கள் வந்து ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணிட்டீங்க, ஓகே. இப்போ இந்த வேல்யூ வந்து எய்தர் ஈக்குவல் ஆர் லெஸர் டு அவர் ஒரிஜினல் ஸ்ட்ரிங். அப்போ இந்த கேஸில் என்ன நடக்கும்னா, the center method returns the original string without any changes or padding. ஸோ உங்கள் ஒரிஜினல் ஸ்ட்ரிங் அப்படியே தான் இருக்கும் அண்ட் உங்களுக்கு வந்து எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது, ஓகே, விச் இன்க்ளூட்ஸ் பேடிங் ஆஸ் வெல். இப்போ இங்கே என்ன வந்து ஒரு ஸ்ட்ரிங் வச்சுருக்கேன், மை ஸ்ட்ரிங் இஸ் ஈக்குவல் டு பைத்தன். ஸோ திஸ் இஸ் மை ஸ்ட்ரிங். இப்போ என்ன பண்ண போகிறேன், சென்டர் வித் டிஃபால்ட் ஸ்பேஸ் பேடிங். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், வாட் இஸ் த லென்த் ஆஃப் திஸ் பைத்தன் வந்து 6, கரெக்டாக. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஐ வாண்ட் டு pad my string to up to like 10 characters, okay. So என்னோட length வந்து 10 மாறணும். I want to pad it with 10. அப்போ behavior என்ன, first இந்த 10 வந்து 5 split ஆகும். So 5 will go to your left side and another 5 will go to your right side. இதோட syntax பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி. So I'm calling in a new variable, centered string space is equal to, இந்த stringல தான் I want to bring changes, and then I have dot center method. So dot center spelling பார்த்துக்கோங்க, CENTER. So dot center method யூஸ் பண்ணி you will try to pad it. And now when we run this, you can see that padding நடந்திருக்கு. So இங்க 1 2, இங்க வந்து இன்னொரு 2. Why is that? Because உங்களோட டிஃபால்ட் ஆல்ரெடி ஸ்பேஸ் என்ன, it is already 6. அப்போ 6 கூட நான் 10 ஆட் பண்ணுறேன்னா ஐ வாண்ட் ஒன்லி 4. அப்போ 4 பேடிங் டிவைடட் பை 2ன்றப்ப ரைட் பேடிங் 2, லெஃப்ட் பேடிங் 2, ஆல்ரைட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் வந்து லெட் மீ புட் 20. இப்போ பாருங்க, த பேடிங் ஹாஸ் இன்க்ரீஸ்ட். இப்போ பைத்தன் இங்கே வந்துருச்சு பாருங்க. ஸோ த லென்த் ஆஃப் திஸ் நியூ ஸ்ட்ரிங் இஸ் ஆக்சுவலி 20. சென்டர் வித் ஸ்பெசிஃபிக் கேரக்டர் பேடிங். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தது டிஃபால்ட் பிஹேவியர். டிஃபால்ட் பிஹேவியர் என்னது, ஒரு ஒயிட் ஸ்பேஸ் வந்து ஆட் ஆகும், அதுதான் நம்மளோட டிஃபால்ட் பிஹேவியர் இது வரைக்கும் பார்த்தது. பட் நம்மளோட ஃபில் கேரக்டர்ல நம்ம வந்து என்ன, we can add any other character as well, right? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, we are going to add a character. ஸோ இந்த கேரக்டரோட பேர் வந்து என்னது, ஆஸ்டரிஸ்க். ஸோ உங்களோட நம்பர் பேராமீட்டர் வந்து இட்ஸ் நெசசரி, ஓகே. த பேடிங் பேராமீட்டர் இது வந்து இன்டிஜரா இருக்கணும். ஸோ பை டிஃபால்ட் நீங்கள் அதை கொடுத்தாகணும். And fill char is optional parameter, and the optional parameter now I am providing it with the value asterisk. இப்போ asterisk கொடுத்தோன்னே என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம்.
இப்போ இங்கே பாருங்க, அதே பைத்தன் தான், பட் I've got 12 paddings. ஸோ 12 paddingன்றப்ப அது ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகுமா? ஸோ 12 will be divided into 6. அப்போ 6 வந்து ரெண்டு சைடுக்கு போகணும். பட் இப்போ இங்கே பாருங்க, I've already got 6, right? என்னோட ஒரிஜினல் ஸ்ட்ரிங் எங்க? Original string already has 6. Let me copy this. Okay, my original string already has 6. இப்போ I want or I'm expecting a length of 12. அப்போ 12 minus 6ன்றப்ப 6. இந்த 6 வந்து இப்போ ரைட் அண்ட் லெஃப்ட் பேடிங்க்கு பிரியும். அப்போ ரைட் சைடு 3, லெஃப்ட் சைடு 3, ரெண்டு சைடு பிரிஞ்சிருச்சா? And now I'm giving a fill character called asterisk. ஸோ இந்த asterisk கொடுத்தோடனே உங்கள் ரைட் சைடுக்கு வந்து ஒரு 3 asterisk அண்ட் உங்களோட லெஃப்ட் சைடுக்கு ஒரு 3 asterisk. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தான். ஸோ இங்கே ஒயிட் ஸ்பேஸ் வராமல் உங்களுக்கு வந்து 3 ஆஸ்ட்ரிக்ஸோட உங்களுக்கு வந்து பைத்தன் அப்படின்ற வேரியபிள் வந்து டிஸ்பிளே ஆகுது. சரி, இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன்னா, ஐ எம் கோயிங் டு கிவ் அ நம்பர் தட் இஸ் லெஸ் தேன் தி சைஸ் ஆஃப் மை ஸ்ட்ரிங். ஸோ நம்ம பைத்தன் ஸ்ட்ரிங்கோட சைஸ் என்ன? இப்போ அது வந்து 6 இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஆல்ரெடி 6, பட் நவ் ஐ எம் ப்ரொவைடிங் த வேல்யூ 4. இப்போ 4 கொடுத்துட்டேன்னா இட்ஸ் ஆப்வியஸ்லி லெஸ் இல்லை. 6 பெருசு, இப்போ 4 சின்னது. இப்போ நான் ஒரு சின்ன வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, இட் இஸ் கோயிங் டு மேக் மை ஸ்ட்ரிங் அன்சேஞ்ச்டு. ஸோ எனக்கு எந்த விதமான சேஞ்சுமே இருக்க போகிறது கிடையாது. ஒய் இஸ் தட்? ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன், ஸ்ட்ரிங் இஸ் இம்மியூட்டபிள். ஸோ உங்களுக்கு எந்த விதமான சேஞ்சஸுமே இருக்காது. ஓகே, ஸோ உங்கள் பைத்தன் it still remains. And now to our next method, the LJust and RJust. So the last two methods for the day. இந்த LJust method வந்து பார்த்தீங்கன்னா it is a Python string method. And இந்த LJust method யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா, it is used to left justify a string. It returns a new string that is left aligned within a specified width. And if the original string's length is less than width, the remaining space on the right is filled with the character provided. So first, இது வந்து என்ன பண்ணுது, it will left justify your string. ஸோ உங்களுக்கு பேசிக்கலாக நீங்கள் வந்து எப்போ ஒரு LJust மெத்தட் யூஸ் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு வந்து உங்களோட எக்ஸிஸ்ட் ஸ்ட்ரிங்கில் வந்து இம்யூட்டபிள், ஸோ யூ cannot expect the change. So you are creating a new string that will return, that will be in the format that உங்களோட ஸ்ட்ரிங் வந்து இல் பி ஆல் லெஃப்ட் அலைன்ட் உங்களோட குறிக்கப்பட்ட விட்த் வரைக்கும். ஓகே, அண்ட் இஃப் த ஒரிஜினல் ஸ்ட்ரிங்ஸ் லென்த் இஸ் லெஸ் தேன் விட்த், இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய விட்த்தை விட அந்த ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கோட இது வந்து விட்த் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா, அப்போ த ரிமைனிங் ஸ்பேஸ் ஆன் த ரைட் இஸ் ஃபில்ட் வித் தி கேர் ப்ரொவைடட். ஓகே, பேராமீட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். பட் பிஃபோர் த சின்டாக்ஸ் இஸ் LJust ரவுண்ட் அண்ட் க்ளோஸ் ரவுண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்கு நடுவில் வித் அண்ட் கேரக்டர். இந்த வித் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் நெசசரி ஆர்குமெண்ட். சரியா? இட் இஸ் அ மஸ்ட் பேராமீட்டர். த ரெக்வயர்டு இன்டீஜர் ஆர்குமெண்ட் ஸ்பெசிஃபைஸ் த டோட்டல் லென்த் ஆஃப் தி ரிசல்ட்டிங் ஸ்ட்ரிங். இஃப் த ஒரிஜினல் ஸ்ட்ரிங்ஸ் லென்த் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு வித், த ஒரிஜினல் ஸ்ட்ரிங் இஸ் ரிட்டர்ன்ட் அன்சேஞ்ச். ஸோ நீங்கள் வந்து என்னென்னா உங்களோட வித்தில் வந்து யூ ஹாவ் டு ஸ்பெசிஃபை அ நம்பர். Again, it is of a integer data type. A B உங்களுக்கு திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். You are going to a shop, okay? You want apple. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? Give me 1 apple or 2 apple, 3 apple, whatever the quantity that you need. பட் நீங்கள் வந்து அதே ஆப்பில் நீங்கள் வந்து கேன் யூ கால் இட் இன் அ டெசிமல் ஃபார்மேட். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரோ எனக்கு வந்து ஒரு ஆப்பிள் வந்து 3.14க்கு கொடுங்க அப்படின்னு சொல்ல முடியும் நம்மளால. எனக்கு வந்து ஒரு 5 சைஸில் கொடுங்க, இல்லை எனக்கு 5ஆக கொடுங்க, ஒரு 3.2ஆக கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இப்போ வெரி அன்ஃபேர் இஸ்ன்ட் இட்? ஸோ அதுக்கு தான் நம்ம ஆக்சுவலி ஃப்ளோட்டே இருக்குது. ஸோ என்ன நடக்குதுங்க, யூ ஆர் ரிட்டர்னிங் அ ஸ்ட்ரிங். ஓகே, அண்ட் சப்போஸ் உங்களோட ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா யூ ஆர் நாட் கோயிங் டு மேக் எனி சேஞ்சஸ். உங்களோட ஒரிஜினல் ஸ்ட்ரிங் அப்படியே ரிட்டர்ன் ஆகும். அண்ட் தென் கேரக்டர் பேராமீட்டர் விச் இஸ் அன் ஆப்ஷனல் பேராமீட்டர். இந்த ஆப்ஷனல் பேராமீட்டர் என்ன பண்ணுன்னா, இட் வில் ஸ்பெசிஃபை த கேரக்டர் டு யூஸ் ஃபார் பேடிங். ஸோ உங்களோட
சென்டர் பண்ணிட்டீங்க. சாரி, உங்களோட இதை வந்து லெஃப்ட் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிட்டீங்க. அண்ட் தென் பேடிங்க்கு வந்து இது என்ன பண்ணுன்னா, இட் வில் யூஸ் தி கேரக்டர்ஸ், வாட் எவர் தி கேரக்டர்ஸ் தட் யூ ஸ்பெசிஃபை. அதுதான் வந்து கேரக்டர் அண்ட் ஆப்ஷனல் பேராமீட்டர். இதோட டிஃபால்ட் பிஹேவியர் வந்து பார்த்தீங்கன்னா, இல் பி ரிட்டர்ன்ட் வித் தி ஒயிட் ஸ்பேசஸ். ஸோ நீங்கள் பேடிங் எது கொடுத்துருந்தாலும் சரி, அண்ட் கேரக்டர் நீங்கள் ப்ரொவைட் பண்ணலன்னா, ஸோ நீங்கள் ப்ரொவைட் பண்ணாதனால இட் வில் பி ஹேவிங் எனி நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் ஆர் லைக் வாட் கேன் ஐ சே, இல் பி அ த பேடிங் வரைக்கும் இருக்கும், பட் இட் வில் பி ஆல் ஒயிட் ஸ்பேசஸ். ஸோ whatever character you put in there, it will be filled across. Let's see about the functionality. The method calculates the difference between width and the length of the original string. So first என்ன நடக்குதுன்னா, the method வந்து it will calculate the difference between width and the length of the original string. Okay, and then if this difference is positive, meaning width is greater than the string's length, the original string is placed at the beginning. So என்ன நடக்குது? Okay, you're first finding the difference, right? When width and the length of the original string. இப்போ அதோட difference வந்து if it is positive னா அப்படின்னா என்ன? It is the width is greater than the string's length. So எப்போ வந்து ஒரு width வந்து greater இருக்கோ stringோட length விட, the original substring, the original string is placed at the beginning. Okay, left alignment என்ன? உங்களோட left side. ஒரு நோட்ல எழுதுறப்ப எப்படி எழுதுவோம்? We start to write from the left side and then move to the right side, right? So similarly, இது என்ன பண்ணும்? It will start doing the left justification or left alignment. The calculated number of char or characters are then appended to the right of the string to reach the specified width. So நீங்க கொடுக்குற characters தானே fill ஆகும். By default வந்து white space, and if you are providing that particular case, so அது வந்து இங்க பொருந்தும். If the original string's length is greater than or equal to width, no padding occurs and the original string is returned. ஸோ நீங்கள் இப்போ வந்து ஒரு பேடிங் வேல்யூ வந்து இஃப் யூஆர் ப்ரொவைடிங் எ லெஸர் வேல்யூ அப்படின்னா உங்கள் ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கில் எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. இப்போ கோட் இம்ப்ளிமெண்டேஷனில் பார்க்கலாம். யூ ஹவ் காட் ஒரிஜினல் ஸ்ட்ரிங் விச் சேஸ் பைத்தன். இப்போ என்ன பண்ண போகிறேன்? லெஃப்ட் ஜஸ்டிஃபை வித் டிஃபால்ட் ஸ்பேஸ் பேடிங். ஸோ என்னோட ஒரிஜினல் ஸ்ட்ரிங் இருக்குது. இப்போ எல்ஜஸ்ட், ஸோ லெஃப்ட் ஜஸ்டிஃபிகேஷன் அண்ட் ஐம் கிவிங் த வேல்யூ 10. இப்போ பாருங்கள், ஸோ இங்கே பாருங்கள் Python and then I've got pages here. So இப்போ வந்து quite different-ஆ? ஸோ இப்போ இது வந்து நம்ம zfillக்கு சாரி சென்டர் மெத்தடுக்கு வித்தியாசம். சென்டர் மெத்தடில் என்னாச்சு? அது வந்து நமக்கு வந்து சென்டரில் இருக்கும் நம்மளோட ஸ்ட்ரிங். அந்த பேடிங் வேல்யூ கெட்ஸ் ஸ்பிளிட்டட் அக்ராஸ், ரைட்டா? பட் நம்மளோட எல்ஜஸ்டில் வந்து நம்மளோட ஸ்ட்ரிங் வந்து எல்லாமே லெஃப்ட் சைடு போயிடும் அண்ட் ரெஸ்ட் ஆல் ஆஃப் யுவர் ஸ்பேசஸ் கெட் ஃபில்ட் வித் தி கேரக்டர் ஆர் தி ஒயிட் ஸ்பேஸ். ஸோ இப்போ அதான் இங்கே நடந்திருக்கு. இங்கே வந்து நான் டிஃபால்ட் வேல்யூ தான் பார்க்குறேன், ஏன்னா பிகாஸ் வி டிடன்ட் சப்மிட் எனி அதர் ஆர்கியூமெண்ட். ஸோ இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 1 2 3 4. ஸோ அங்கே வந்து 4 இருக்குது. ஸோ டோட்டல் இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 10. அண்ட் நெக்ஸ்ட் லெஃப்ட் ஜஸ்டிஃபை வித் அ ஸ்பெசிஃபைட் கேரக்டர் பேடிங். ஸோ இங்கே பாருங்கள், இந்த விட்த் வந்து இட் இஸ் அ நெசசரி பேராமீட்டர், கரெக்டாக? பட் உங்களோட ஃபில் கேரக்டர், ஓகே, உங்கள் ஃபில் கேரக்டரில் யூ கேன் மென்ஷன் எனி கைண்ட் ஆஃப் பட் ஒன்லி ஒன் கேரக்டர், சரியா? யூ கேன் மென்ஷன் எனி கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் பட் ஒன்லி ஒன் கேரக்டர். இப்போ இதில் நான் பேடிங் பண்ணுறப்போ வாட் வில் ஹேப்பன்? அப்போ என்னோட ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கில் என்ன சொல்லுது? பைத்தன்னு சொல்லுது. ஸோ பைத்தன் வந்து லெஃப்ட் சைடுக்கு போயிட்டு அண்ட் எனிதிங் ஆஃப்டர் பைத்தன், ஓகே, அந்த வித் 10 வரைக்கும் வில் ஸ்டார்ட் ஃபில்லிங் தி சிம்பிள். ஸோ இதில் போட்டிருக்க சிம்பிள் என்ன? ஆஸ்டரிஸ்க். ஸோ நவ் லெட்ஸ் சி. இப்போ எங்கே பாருங்கள், பைத்தன் அண்ட் தென் ஐவ் காட் 4 zeros. ஸோ இப்படி தான் உங்களோட எல்ஜஸ்ட் மெத்தட் ஒர்க் ஆகும். நீங்கள் கேரக்டர் கொடுத்தீங்கன்னா இட் கெட் ஃபில்டு. நீங்கள் வந்து கேரக்டர் கொடுக்கல அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட பேடிங் வந்து ரைட் சைடில் வந்து இட் பி ஃபில்டு வித் தி ஒயிட் ஸ்பேசஸ். வென் வித் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் லென்த். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கோட சைஸ் கொடுக்குறீங்க அண்ட் இந்த ஸ்ட்ரிங்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் லெஸ்ஸர் தேன் தி லென்த் ஆஃப் யுவர் ஒரிஜினல் ஸ்ட்ரிங். இன் தேட் கேஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன், த சேஞ்ச் இஸ் கோயிங் டு பி நாட் அப்ளிகபிள். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு அன்சேஞ்ச்டு மாடிஃபிகேஷன் தான் நடக்கும்.
So you are not going to remove any characters. It will be just as it is. So Python length என்ன 6, right? 1 2 3 4 5 6. பட் இப்போ இங்கே என்ன வேல்யூ வந்திருக்கு, நான் 5 கொடுத்துருக்கேன். அப்போ பட் இப்போ எனக்கு பைத்தோட நின்றுக்கணும்ல. பட் இதோட பிஹேவியர் வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் ஐ மென்ஷன் அ லோவர் நம்பர், அது என்னதான் லோவராக இருந்தாலும் it will not change the original string. How is rjust method different to ljust method? So leftjust methodல வந்து என்ன பார்த்தோம், our padding gets, so நம்மளோட string வந்து left justification ஆயிரும், then the padding gets added to our right side. Similarly இப்போ rjustல என்னன்னா, நம்மளோட string வந்து it will be added to the right side. ஸோ அது வந்து ரைட் அலைன்மெண்ட் ஆகிடும். ஓகே, ரைட் ஜஸ்டிஃபிகேஷன் ஆகிடும். ஸோ உங்களோட லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு வந்து your padding will be taken place. It returns a new string that is padded on the left with a specified fill character or space by default until it reaches the desired length. ஸோ இங்கே என்ன நடக்குது, உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்ம் ஆகுது. இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து உங்களோட ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கோட வேல்யூ வந்து இட் மூவ்ஸ் டு யுவர் ரைட் சைட், அண்ட் டு யுவர் லெஃப்ட் சைட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் உங்களுக்கு வந்து யூ வில் பி ஃபில்லிங் whatever the white spaces or your fill character depending on what you provide in the syntax. எது வரைக்கும், until it reaches the desired total length. Let's talk about the syntax. The syntax is string dot or just width comma fill character. So in the string you want to do the padding, அதான் வந்து string dot or just. So உங்க or justல வந்து என்னது, it's the syntax method call. ஸோ ஆர் ஜஸ்ட் மெத்தடில் வந்து 2 parameters, ஒன்று வந்து வித்து, ஒன்று வந்து ஃபில் கேரக்டர். ஸோ இப்போ இந்த பேராமீட்டர் பற்றி பார்த்தீங்கன்னா, இந்த வித் பேராமீட்டர் வந்து மஸ்ட், ஸோ இட் இஸ் நெசசரி, இட் இஸ் ரெக்வயர்ட். ஸோ நீங்கள் இந்த பேராமீட்டரை நீங்கள் ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் திஸ் இஸ் ஆல்வேஸ் அன் இன்டீஜர். ஸோ இட் இஸ் அன் இன்டீஜர் ஸ்பெசிஃபைங் தி டோட்டல் டிசைர்ட் லென்த் ஆஃப் தி ரிசல்ட்டிங் ஸ்ட்ரிங். If the original string's length is already greater than or equal to width, no padding occurs and the original string is returned. So இப்போ நீங்கள் இதில் என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட ஸ்ட்ரிங் வந்து அதோட width வந்து இருக்கும். ஸோ இப்போ ஒரிஜினல் ஸ்ட்ரிங் வந்து 5ன்னு வச்சுப்போம். இஃப் யூ ஆர் ஸ்பெசிஃபைங் பேடிங் வேல்யூ டு பி 10, அப்போ உங்களோட ஸ்ட்ரிங் சைஸ் வந்து வளரும் till 10. இப்போ 15 நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னா your string will extend to the length of 15. ஸோ வாட் எவர் த வேல்யூ இஸ் ப்ரொவைடட் இன் தி வித், அதை பொறுத்து நம்மளோட ஸ்ட்ரிங் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அண்ட் சப்போஸ் நீங்கள் வந்து லோவர் வேல்யூ கொடுத்தீங்கன்னா இட் வில் பி குவைட் இக்னோர்டு. ஏன்னா சி இட் வில் நாட் மாடிஃபை யுவர் ஸ்ட்ரிங். ஓகே, இட் டஸ் நாட் ஹாவ் எனி ஃபங்க்ஷன்ஸ் ஆர் எபிலிட்டி டு ரிமூவ் தி கேரக்டர்ஸ். அண்ட் தென் ஃபில் கேர். இந்த ஃபில் கேர் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் ஆப்ஷனல் பேராமீட்டர். இதில் வந்து அ சிங்கிள் கேரக்டர் யூஸ்ட் ஃபார் பேடிங். If omitted, a space is used by default. ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபில் கேரக்டரில் ஆஸ் தி நேம் சஜஸ்ட் ஃபில் கேரக்டர். ஸோ நீங்கள் வந்து என்னென்னா ஒரே ஒரு கேரக்டரை மென்ஷன் பண்ணணும், அண்ட் அந்த கேரக்டர் தான் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபில் ஆகும். உங்கள் பேடிங்கில் என்ன கேரக்டர் வேணுமோ இட் கெட்ஸ் ஃபில்ட் தேர். இப்போ நீங்கள் அதை வந்து மென்ஷன் பண்ணல அப்படின்னா பை டிஃபால்ட் ஸ்பேஸ் கேரக்டர் வந்து அதில் வந்து ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூ ஆர் கோயிங் டு ஹாவ் ஒயிட் ஸ்பேசஸ். அப்புறம் இதோட பிஹேவியர் பற்றி பார்க்கலாம். தி ஆர் ஜஸ்ட் மெத்தட் calculates the number of characters needed for padding by subtracting the length of the original string from the specified width. ஸோ என்னன்னா நீங்கள் வந்து ஒரு வித் நம்பர் கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம், சரியா? இது வந்து நீங்கள் இன்டீஜர் வேல்யூவில் ப்ரொவைட் பண்ணுறீங்க. உங்கள் ஆர் ஜஸ்ட் மெத்தட் என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஸ்ட்ரிங்கில் மொத்தம் வாட் இஸ் தி லென்த்து, அப்புறம் நீங்கள் என்ன வித்து கொடுத்துருக்கீங்க, அப்போ உங்கள் வித்து மைனஸ் லென்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங். இப்போ நீங்கள் 10 கொடுத்துருக்கீங்க, சரியா? 10 இஸ் தி வித் யூ வாண்ட் அண்ட் யூர் ஸ்ட்ரிங் இஸ் ஆஃப் 6. அப்போ 10 மைனஸ் 6 வந்து 4. அப்போ இந்த 4 லென்த் வந்து it will get added to our or padded to our string. Okay, it then propends the fill char to the left of the original string, repeating if it the calculated number of times. இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஒரு கேரக்டர் கொடுக்குறீங்க,
இந்த கேரக்டர் வந்து நம்மளோட ஸ்ட்ரிங்கோட லெஃப்ட் சைடில் ஃபில் ஆகும். ஸோ எது வரைக்கும் ஃபில் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து எத்தனை ஸ்பேஸ் வந்து இதில் சப்ராக்ஷனில் கிடைக்குதோ, ஸோ வித் மைனஸ் லென்த்தில் என்ன நம்பர் வருதோ, until that many times your particular fill character gets repeated. The method returns this newly created right justified string. The original string remains unchanged. ஸோ உங்களுக்கு இன்பிளேஸ் மாடிஃபிகேஷன் கிடையாது. யூ வில் பி கிரியேட்டிங் எ நியூ ஸ்ட்ரிங் அண்ட் இந்த நியூ ஸ்ட்ரிங்கில் வந்து நீங்கள் கேட்ட இந்த ரைட் சைட் ஜஸ்டிஃபைடு ஸ்ட்ரிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். Let's see this in our practical implementation. So I've got a code here saying text is equal to hello. Text is equal to hello run பண்ணிடுவோம். And now I want to write justify. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஸ்ட்ரிங்கை I'm using dot method call. So dot notation use பண்ணி or just method and I'm mentioning the width. Width வந்து நமக்கு வந்து necessary parameter. So now when I run this, I can see that space வந்துருச்சா, ஹெலோக்கு முன்னாடி வந்து ஸ்பேஸ். ஸோ இங்கே எனக்கு 5 இருக்கு ஆல்ரெடி, 5 தான் என்னோட லென்த் ரைட் ஹெலோக்கு. அப்போ இங்கே வந்து ஒரு 5 ஸ்பேசஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லெட் மீ ட்ரை டு 1 2 3 4 and 5. ஓகே, 5 ஸ்பேசஸ் வந்திருக்கா. ஸோ தட் இஸ் ஹவ் யுவர் பேடிங் ஒர்க்ஸ். இப்போ அகெயின் we are right justifying, பட் இந்த வாட்டி என்னன்னா we are going to fill character. ஸோ ஒரு asterisk வச்சு ஃபில் பண்ணுறோம். இப்போ பாருங்க அதே லென்த் தான், ஓகே, பட் இன்ஸ்டெட் ஆஃப் ஒயிட் ஸ்பேஸ் we have got hello with asterisk. ஸோ 5 ஸ்பேஸ் வந்துச்சு டிஃபால்ட் பிஹேவியர் படி, இங்கே 5 asterisk வந்திருக்கு ஹெலோக்கு முன்னாடி. இப்போ let's try to see what happens when we provide a width that is lesser. ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 வந்து இது பைத்தனோட லென்த் ரைட், ஷார்ட் டெக்ஸ்டோட லென்த் வந்து 6. இப்போ ஆர் ஜஸ்ட் 4. So this is the length I am going to provide now. இப்போ இது வந்து லெஸ்ஸரா ஹையரா? ஸோ வாட் எவர் வேல்யூ ஹேவ், ஸோ எப்படி நடக்கும், வித் மைனஸ் லென்த். இப்போ 4 மைனஸ் 6, அப்போ -2ன்றப்ப இட் வில் நாட் டேக் இன் டு கன்சிடரேஷன். ஸோ நீங்கள் வந்து லோவர் வேல்யூ கொடுத்துட்டிங்கன்னா யுவர் ஸ்ட்ரிங் வில் ரிமைன் அன்சேஞ்ச்ட் அண்ட் யுவர் ஒரிஜினல் ஸ்ட்ரிங் இஸ் ரிட்டர்ன்ட் பேக். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் ரிட்டர்ன்ட் வித் தி ஸ்ட்ரிங் பைத்தன். ஸோ தட் இஸ் ஆல் ஃபார் டுடே. ஸோ எனக்கு வந்து ஆர்ஜஸ்ட் மெத்தட் பார்த்துருக்கோம் அண்ட் லெஃப்ட் ஜஸ்ட் மெத்தட் பார்த்துருக்கோம். ஸோ ஆர்ஜஸ்டில் உங்கள் ஸ்ட்ரிங் வந்து ரைட் சைட் ஜஸ்டிஃபை ஆகிட்டு உங்களுக்கு வந்து பேடிங் லெஃப்ட் சைடில் நடக்கும். ஃபார் யுவர் எல்ஜஸ்ட் மெத்தட் உங்களோட ஸ்ட்ரிங் வந்து லெஃப்ட் ஜஸ்டிஃபைட் ஆகிடும் அண்ட் பேடிங் கெட்ஸ் ஆடட் டு யுவர் ரைட் சைட். சென்டர் மெத்தடில் உங்கள் ஸ்ட்ரிங் வந்து சென்டருக்கு போயிடும் அண்ட் வாட் எவர் பேடிங் நம்பர் நீங்கள் கொடுக்குறீங்களோ அது வந்து ஈக்குவலாக ரைட் சைடுக்கும் லெஃப்ட் சைடுக்கும் ஸ்ப்ளிட் ஆயிரும். சப்போஸ் இது வந்து ஒரு ஆட் நம்பரில் கொடுத்துட்டிங்கன்னா +1 gets added and equal padding is provided to your right and your left side. zfill மெத்தட் பற்றி பார்த்தோம். இந்த zfill மெத்தடில் வந்து நீங்கள் வந்து 0 வச்சு ஃபில் பண்ணுவீங்க, சரியா? ஸோ யூ வில் பி ஃபில்லிங் இட் ஜீரோஸ் ஃப்ரம் யுவர் லீடிங் எண்ட். அப்புறம் isTitle மெத்தட் பற்றி பார்த்தோம். isTitle மெத்தட் இஸ் யூஸ் டு செக் இஃப் அவர் ஸ்ட்ரிங் இஸ் டைட்டில் கேஸ்ட், கரெக்டா? ஸோ தட் இஸ் ஆல் ஃபார் டுடே. I hope this session was very beneficial to you. So இந்த செஷன் முடிக்கிறதுக்கு முன்னாடி once again, who are we? We are Data Valley, the fastest growing edtech company of 2025, and we offer IT solutions, trainings and placements. So உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த பாயிண்ட் ஆஃப் கரியரில் இருந்தாலும் பரவாயில்ல, and whatever you want to learn, we are here to support you in your career development. சப்ஜெக்ட்ஸ் டீச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பைத்தன், ஜாவா, டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ், MERN ஸ்டாக், வெப் டெவலப்மெண்ட், சைபர் செக்யூரிட்டி, வாட் நாட், நீங்கள் எந்த வேணாலும் கேளுங்க. ஸோ வி ஆர் டீச்சிங் ஆல் இன் டிமாண்ட் சப்ஜெக்ட்ஸ். ஸோ டூ விசிட் அவர் வெப்சைட் at datavalley.ai and we have our headquarters in Hyderabad. ஸோ ஹைதராபாத்லேயே வந்து 4 சென்டர்ஸ் இருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் சம்வேர் நியர்பை தேர், ப்ளீஸ் செக் அவுட் அவர் Data Valley center. And then also we have our headquarters in USA and United Kingdom as well. So we are soon expanding our branches to Chennai, Karnataka, West Bengal, Delhi. So, it's good to be part of the Data Valley community. So I'm glad உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள்.
If you have any questions, drop your questions in the comment section. I will try to address it இந்த வீடியோ இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோவில். அண்ட் தென் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க so that you don't miss out on the any regular updates. Thank you so much. That is all for today. You all have a good evening. Take care. Bye bye.